இந்த உலகத்தில் நடக்கிற பல்வேறு அநீதியான சூழல்களுக்கு நடுவில் கடவுள் எங்கெங்கே எப்படியெல்லாம் யார் யார் கூட அடையாளப்படுத்தி கொள்கிறார் என்பதை கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்பொழுது நம்முடைய லெந்து நாட்களுடைய 13வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமைத்தனம், இந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? பெரும்பாலானவங்களுக்கு இந்த வார்த்தை முதலில் நினைவுக்கு கொண்டு வர்றது கருப்பின அடிமைத்தனத்தை தான் நினைவுக்கு கொண்டு வரும். இப்படி வரலாற்று நெடுக்க மனிதர்களை அடிமையாக்கி ஆள்றதுன்றது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் நாம் யோசிக்கலாம், தொழில்நுட்பமும் அறிவியலும் இவ்வளோ வளர்ந்த காலகட்டத்திலையும் அடிமைத்தனம் என்பது இருக்கான்று இருக்கு. இன்றைக்கும் அடிமைத்தனம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கு. குறிப்பாக நம்ம ஊரில் கருப்பின அடிமைத்தனம் எப்படி இயங்குச்சோ, ஜாதிய அடிமைத்தனம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோ, அதே போல் நம்ம ஊரில் இருக்கிற பல செங்கல் சூளைகள்லையும் நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க. வேலை தேடி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து பொழைக்க வழி இல்லாமல் கடன் பட்டு அடிமைகளாக வாழுறவங்க இன்றைக்கும் நாம் பார்க்குற நிறைய செங்கல் சூளைகளில் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பல மனித உரிமை ஆர்வலர்களும் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரும் இந்த செங்கல் சூளைகளில் இருக்கிற அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊரில் ஏதோ ஒரு மூலையில் நாம் பார்க்குற ஏதோ ஒரு செங்கல் சூளைகளில் அடிமைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாம் கட்டி வச்சிருக்கிற வீட்டில் இருக்கிற செங்கல்ல ஒன்று, ஏன் நாம் கோயில் கட்டுற செங்கல்ல ஒன்று கூட அந்த அடிமைகளுடைய ரத்தத்திலிருந்து வந்த செங்கலாக கூட இருக்கலாம். இன்னைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பார்வோன்கள் செங்கல் சூளைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாத்திராகமம் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களிடத்தில் 2 மடங்கு செங்கல் செய்ய சொல்லி பார்வோன் ஆணையிடுறார். வேலைப்பளுவை கூட்டி அவங்கள கொடுமைப்படுத்தி அந்த செங்கல் சூளையில் பார்வோன் அன்றைக்கு வேலை வாங்கினார். கடவுள் எங்கே இருக்கிறார்? அடிமைகளின் ரத்தத்தில் உதிர்த்த செங்கல்களில் கட்டிய கோயில்களிலா, இல்லை அந்த அடிமைகள் வேலை பார்க்கின்ற செங்கல் சூளைகளிலா? கடவுள் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற அவர்கள் வேலை செய்த அதே செங்கல் சூளைகளுக்குத்தான் வந்தார். இன்றைக்கும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்ற பலரின் மத்தியில் அந்த செங்கல் சூளைகளுக்குள் கடவுள் இருக்கிறார். அவர் பார்வோன் சொன்ன வேலையை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வையாளராக வரவில்லை. பார்வோன் செய்கின்ற அநீதியிலிருந்து அவர்களை காப்பாற்ற வருகிறார். நம்மை சுற்றி இருக்கும் பார்வோன்களையும் செங்கல் சூளைகளையும் அடிமைகளையும் நாம் பார்க்காவிட்டாலும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அடிமைத்தனத்தை ஒழிப்போம். மனிதனுக்கு அடிமையாக இருக்கின்ற எந்த முறையேனும் ஒழித்து கட்டுவோம். கடவுளும் அதைத்தான் விரும்புகிறார். அதை செய்ய கடவுள் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.